இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கு கடவுள் கொடுத்திருக்கிற நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 12 15 முடிய. ஆண்டவர் இயேசு தூய ஆவியினுடைய வருகையை பற்றி பேசுகின்ற பகுதிகளில் இது ஒரு முக்கியமான பகுதி. ஆவியானவர் வரும்பொழுது உங்களை முழு உண்மையை நோக்கி வழி நடத்துவார். எனக்குள்ளதிலிருந்தே அவர் பெற்று உங்களுக்கு எடுத்துச் சொல்லுவார். அவர் சொல்லுவதெல்லாம் என்னுடைய மகிமைக்காகவே. இந்த வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? நாம் இயேசுவோடு எப்பொழுதும் இசைவாக இருந்தால் அவருடைய பேரிசையான தூய ஆவியானவர் நம்மை முழுமையாக ஆட்கொள்ளுகிறார். தூய ஆவியை நம்மை வழிநடத்த வேண்டும் என்றால் நமக்கு அடிப்படையும் ஆதாரமுமான ஒரு காரியம் என்ன? இயேசுவை நேசிப்பது, இயேசுவினுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு இருப்பது, இயேசுவை அறிவிப்பது. தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல் நமக்கு தேவை என்றால் இயேசுவை நேசிக்க வேண்டும், இயேசுவுக்கு கீழ்ப்படிய வேண்டும், இயேசுவினுடைய வார்த்தைகளை, இயேசுவை அறிவிக்க வேண்டும். இவ்வாறு நாம் அறிவித்து, அவரை நேசித்து, அவரை அறிவித்து, அவர் சொல்வதெல்லாம் நாம் கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டால் நாமாக இல்லை, நமக்குள்ளே இயேசு இருக்கிறார். நாம் பேசுவதில்லை, நமக்குள் இருந்து பேசுவது அவருடைய ஆவியானவரே. ஆவியானவர் பேசும் பொழுது என்ன நடைபெறும்? முழு உண்மையை நோக்கி நம் வாழ்க்கை அமையும். நமக்கு செவி சாய்ப்பவர்களுடைய வாழ்க்கையும் ஆவியானவருடைய வழிநடத்துதலை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அன்பானவர்களே, அன்னை மரியாவை இப்பொழுது எண்ணத்தில் கொள்ள வேண்டும். அன்னை மரியா தூய ஆவியினால் நிரம்பி இருந்தார். எலிசபெத்தை சந்திக்க செல்லுகிறார். லூக்கா 1:40 வாசிக்கிறோம். சந்தித்து அவரை வாழ்த்தினார். வாழ்த்தொளி கேட்ட உடனே எலிசபெத்து தூய ஆவியினால் நிரப்பப்பட்டார். தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு இறைவாக்கு உரைக்கிறார். அன்னை மரியா யார் என்று வெளிப்படுத்துகிறார். கடவுளுடைய வார்த்தையை நம்பிக்கையோடு பற்றி கொள்ள வேண்டும் என்று உலகுக்கு அறிவிக்கிறார். தூய ஆவியினால் நிரப்பப்படுகிற எந்த மனிதனும் அப்படியே. இயேசுவை நேசிக்கிறவனும், இயேசுவை அறிவிக்கிறவனும், இயேசுவை கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்ளுகிறவனும் அப்படியே. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிருந்து நாங்கள் மீட்பு பெறுவதற்காக நீர் மிகுந்த தயவோடு அனுப்பிய உம்முடைய திருமகன் கிறிஸ்து அவருடைய ஆவியினால் எங்களை நிரப்பும்படி இயேசுவுக்கு நாங்கள் கீழ்ப்படியவும், இயேசுவை நேசிக்கவும், இயேசுவை அறிவிக்கவுமாக எங்களை ஒவ்வொரு நாளும் தயார் செய்வீராக. ஒவ்வொரு நாளும் எங்களை இயக்குவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.